இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம 2023ஆம் ஆண்டு பேப்பர்ல வந்த மெட்ஸ் பகுதி வினாக்களுக்கான விளக்கங்களை பார்க்க போறோம். சோ இப்ப இந்த பேப்பர்ல பாருங்க 18வது கேள்வியில இருந்து மெட்ஸ் பகுதி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 18வது கேள்வியை பார்ப்போம். 18வது கேள்வியில சொல்றாங்க, ஒரு செங்கோண முக்கோணியின் பக்கங்களின் நீளங்கள் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளன. எக்ஸின் பெருமானம் யாது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது எக்ஸினுடைய பெருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. இது ஒரு செங்கோண முக்கோணி. இந்த செங்கோண முக்கோணியை பயன்படுத்தி இந்த எக்ஸினுடைய பெருமானம் காண சொன்னா நமக்கு தெரியும் பைதகரசு தேற்றத்தை பயன்படுத்தணும். இந்த கேள்வி வேற ரெண்டு விதத்துல செய்யலாம். முதலாவது பைதகரசு தேற்றத்தை நேரடியா பயன்படுத்தி விட இருக்கலாம். இன்னொரு ஒரு ஷார்ட் மெத்தட் இருக்கு, அதாவது பைதகரசு உண்மைகள் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு செய்யலாம். இப்ப நான் முதல்ல முறை ஒன்றுல செய்யறேன். முறை ஒன்று நோமா செஞ்சமா இருந்தா பைதகரசு தேற்றம் என்ன சொல்லுது? இந்த பக்க நீளத்தின் வர்க்கத்தினதும் இந்த பக்க நீளத்தின் வர்க்கத்தினதும் கூட்டுத்தொகை இந்த பக்க நீளத்தின் வர்க்கத்துக்கு சமனா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆகவே பைதகரசு தேற்றப்படி 3x முழுவதின் வர்க்கம் பிளஸ் 4x முழுவதின் வர்க்கம் சமனா இருக்கும் 20 வர்க்கத்துக்கு. ஆக இந்த கோவை சுருக்கமா இருந்தா எக்ஸினுடைய பெருமானத்தை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்ப பாருங்க 3x வர்க்கம் வரும் 9x வர்க்கம் பிளஸ் 4x வர்க்கம் வரும் 16x வர்க்கம். இது சமனா இருக்கும் 400க்கு. இப்ப 16 9 25x வர்க்கம். இது சமனா இருக்கும் 400க்கு. ஆகவே x வர்க்கத்தினுடைய பெருமானம் வரும் 400 கீழ் பெருக்கப்படுற 25 சமன்பாடுக்கு அங்கிட்டு போற நேரம் வகுப்படும். ஆகவே வர்க்கம் சமன்பாடுக்கு அங்கிட்டு போற நேரம் வர்க்கம் மூலமா மாறும். அப்படி இல்லைன்னா இந்த பெருமானத்தை வர்க்கம் வடிவில் எழுதிட்டு ரெண்டு வர்க்கங்களையும் சுருக்கி விட்டா சரி. ஆகவே எக்ஸ் வர்க்கம் சமன் 400 போடலாம் 20 வர்க்கம்னு, 20 போடலாம் 5 வர்க்கம்னு. ஆகவே முழுவதின் வர்க்கம். ஆகவே இந்த வர்க்கமும் வர்க்கமும் இல்லாம போனுச்சுன்னா எக்ஸ் சமன் 20 கீழ் 5 அப்படின்னு வரும். ஆகவே எக்ஸினுடைய பெருமானம் வரும் 4. ஆகவே விட வந்து 4வது விட. இவ்வளவு வேலை செய்யாம ஈஸியா செய்யலாம். நமக்கு பைதகரசின் உண்மைகள்ங்கிற பெருமானம் ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் பாருங்க, இந்த எக்ஸ் விட்டுருவோம். இந்த பக்கம் 3 இருக்கு. ஒரு செங்கோண முக்கோணி எடுத்துக்கிட்டமா இருந்தா இந்த பக்கம் 3, கீழுள்ள பக்கம் 4. ஆகவே 3 4 இருந்தா இந்த செம்பக்கம் வரும் 5. இந்த பெருமானங்களை தான் சொல்றது பைதகரசின் உண்மைகள். இப்ப இந்த 20 இந்த 5 சம்பந்தப்படுத்தி எழுதினமா இருந்தா 20 5 into 4 அப்படின்னு எழுதலாம். ஆகவே இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 5 வரணுமா இருந்தா இந்த எக்ஸினுடைய பெருமானம் 4 இருக்கணும். இவ்வாறு ஈஸியா நம்ம இவ்வளவு வேலை செய்யாம எம்சிக்கு தானே கேட்கிறாங்க. ஆகவே இவ்வளவு வேலை செய்யாம பைதகரசு உண்மைகள் அப்படிங்கிற ஐடியா வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸியா இந்த விதத்துல செஞ்சு எடுக்கலாம். அப்ப இதுல ஆன்சர் வந்து 4வது ஆன்சர், முதலாவது கேள்வி. சோ அப்படியே 19வது கேள்வி பாருங்க. அந்த கேள்வியில சொல்றாங்க, ஒரு தெற்காட்டி ஆள் கூட்டு தொகுதி மீது இரு ஆகாய விமானங்களின் நேர்பாதைகள் y= 3x + a y= 2x + b என்னும் சமன்பாடுகளினால் தரப்பட்டுள்ளன. இரு பாதைகளிலும் புள்ளி 1,4 இடைவெட்டுகின்றன. a, b ஆகியவற்றின் பெருமானங்கள் முறையே யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு விமானங்களினுடைய பாதைகளினுடைய சமன்பாடு கொடுத்திருக்காங்க. அதுல முதலாவது சமன்பாடு y= 3x + a. அடுத்த சமன்பாடு y= 2x + b. அதாவது ரெண்டு விமானங்களுடைய பயண பாதை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த சமன்பாடுகள் பார்க்கிறப்ப நமக்கு தெரியுது இந்த ரெண்டு பாதைகளும் நேர்பாதைகளா இருக்கும். அதாவது இந்த சமன்பாடு பார்க்கிற நேரம் y= mx + c வடிவில் இருக்கு. ஆகவே இது வந்து நேர்கோடு ஒன்றுடைய பொது வடிவ சமன்பாடு. ஆகவே இந்த வடிவில் இருக்கனால ரெண்டு விமானங்களுடைய பாதைகள் நேர்கோடுகளா இருக்கும். இந்த ரெண்டு நேர்கோடுகளும் ஒரு புள்ளியில இடைவெட்டுதான். அப்ப இந்த புள்ளியினுடைய ஆள்கூறு கொடுத்திருக்காங்க 1,4. அந்த கோடினுடைய நான் பேர் எழுதுகிறேன் y= 3x + a. இந்த கோடினுடைய பேர் எழுதுகிறேன் y= 2x + b.
இப்ப இந்த ஏயினுடைய பியினுடைய பெருமானங்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம தியரி படிக்கிறப்ப படிச்சிருப்போம், ஒரு நேர்கோட்டுல ஒரு புள்ளி காணப்பட்டா அந்த புள்ளியினுடைய ஆள்கூறு அந்த சமன்பாட்டை திருப்தி செய்யும். ஆகவே இந்த புள்ளி இந்த ரெண்டு நேர்கோடுகள்லையும் காணப்படுறதுனால இந்த புள்ளியானது இந்த ரெண்டு நேர்கோட்டினுடைய சமன்பாடையும் திருப்தி செய்யும். ஆகவே இந்த ரெண்டு சமன்பாடுகள்ல கொண்டு வந்து இந்த புள்ளியினுடைய பெருமானத்தை பிரதியிட்டமா இருந்தா ஏயினுடைய பியினுடைய பெருமானங்களை கண்டுகொள்ளலாம். அப்ப இதுல பாருங்க, முதலாவது y சமன் 2x பிளஸ் b. இந்த சமன்பாட்டுல பிரதியிடுற நேரம் இது x ஆல் கூறு, இது y ஆல் கூறு. ஆகவே y னுடைய பெருமானம் 4 சமன் 2 இன்டு x னுடைய பெருமானம் 1 பிளஸ் b. ஆகவே 4 2 பிளஸ் b. ஆகவே b னுடைய பெருமானம் வரும் 2 அப்படின்னு வரும். அடுத்து இரண்டாவது விஷயம், y சமன் 3x பிளஸ் a. இந்த சமன்பாட்டில் இந்த ஆள்கூறு பிரதியிட்டமா இருந்தா y க்கு 4 சமன் 3 இன்டு x னுடைய பெருமானம் 1 பிளஸ் a. ஆகவே 4 சமன் 3 பிளஸ் b அப்படின்னு வரும். ஆகவே இந்த கோவை சுருக்கணமா இருந்தா ஏனுடைய பெருமானம் வரும் 1. ஆகவே ஏனுடைய பெருமானம் 1, பியினுடைய பெருமானம் 2. அப்ப இதுல கேள்வியில கேட்டிருக்காங்க a, b ஆகியவன முறையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே ஆன்சர் வரும் முதலாவது ஆன்சர். சோ அடுத்த கேள்வி 20வது கேள்வி பாருங்க. 20வது கேள்வியில இப்படி ஒரு படம் ஒன்று கொடுத்திருக்காங்க. வரைபடத்தில் மையம் ஓவையும் ஆரை 4 சென்டிமீட்டரையும் உடைய ஒரு வட்டம் தரப்பட்டுள்ளது. அதாவது இந்த வட்டத்துடைய மையம் ஓவாகவும் இதனுடைய ஆரை கொடுத்திருக்காங்க 4 சென்டிமீட்டர். ஆரை வந்து 4 சென்டிமீட்டர். எஸ்ஆர் ஆனது மையம் ஓவை கொண்ட ஒரு பெரிய வட்டத்தின் வில்லாகும். கோணம் POQ ஆனது 0.4 பை ஆரையங்கள் ஆகும். கோணம் POQ. இந்த கோணத்தினுடைய பருமன் கொடுத்திருக்காங்க, அதாவது ஆரையங்கள் கொடுத்திருக்காங்க 0.4 பை ஆரையங்கள் ஆகும். PQ ஆகியன முறையே OS, OR ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் ஆயின் பியும் கியூவும் இந்த ரெண்டு கோடுட நடுப்புள்ளி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த தடவை எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா இந்த பக்கமும் சமன், இந்த நீளமும் சமன். ஆகவே இது 4 சென்டிமீட்டரா இருந்தா இந்த நீளமும் எவ்வளவா இருக்கும்னா 4 சென்டிமீட்டரா இருக்கும். அடுத்த விஷயம், நிலற்றப்பட்ட பிரதேசம் PQRS இன் பரப்பளவை பை சார்பில் காண்க. அதாவது இந்த பரப்பளவை எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த கேள்வி செய்வதற்கு என்ன ஐடியானா, முதலாவது இந்த பெரிய ஆரைச்சிறையினுடைய முழு பரப்பளவை காணணும். இரண்டாவது விஷயம், அந்த முழு பரப்பளவுல இருந்து இந்த ஆரைச்சிறையுடைய பரப்பளவை கண்டு முழு பரப்பளவுல இருந்து இந்த சிறிய ஆரைச்சிறையோட பரப்பளவை கழிக்கிறப்ப இந்த நிலற்றப்பட்ட பகுதி விட்டு பரப்பளவை காணலாம். அப்ப முதலாவது விஷயம், இந்த பெரிய ஆரைச்சிறையினுடைய பரப்பளவை காணும். அதாவது OSR, இந்த ஆரைச்சிறையினுடைய பரப்பளவுக்கான சமன்பாடு நமக்கு தெரியும், πr வர்க்கம் தர தீட்டாவின் கீழ் 360. ஆகவே இதுல பை இருக்கு இன்டு ஆரினுடைய பெருமானம், பெரிய ஆரைச்சிறைக்கு ஆரையினுடைய பெருமானம் 8 வரும், இன்டு 8 தர தீட்டாவினுடைய பெருமானம் 0.4 பை. ஆகவே 360 பாகை ரேடியனுக்கு மாத்திரமா இருந்தா 2 பை. இப்ப இந்த சுருக்கணமா இருந்தா இந்த பையும் வெட்டுப்படும். 2ல 2 ஒரு முறை 0.4 சுருக்கணமா இருந்தா 0.2 அப்படின்னு வரும். ஆகவே 64 பை இன்டு 0.2 அப்படின்னு வரும். அப்ப இந்த கோவையை பெருக்கணமா இருந்தா 12.8 பை அப்படின்னு வரும். இந்த பெரிய ஆரைச்சிறையினுடைய பரப்பளவு. அடுத்தது இரண்டாவது, இந்த சிறிய ஆரைச்சிறையோட பரப்பளவை காணும். அதுக்கான சமன்பாடும் πr வர்க்கம் தர தீட்டாவின் கீழ் 360 தான். ஆகவே இந்த சமன்பாட்டுல பிரதியிட்டேன் நானு. பை அப்படியே போடுவோம், இன்டு ஆரையினுடைய பெருமானம் 4 இன்டு 4 இன்டு தீட்டா அதே பெருமானம் தான் வரும்
ஆகவே 0.4 பை கீழே 2 பை. ஆகவே இந்த பையும் பையும் வெட்டுப்படும். இங்கே வரும் 0.2. ஆகவே நான் 16 பை இன்டு 0.2. ஆகவே இந்த கோவை சுருக்கணமா இருந்தா 3.2 பை அப்படின்னு வரும். ஆகவே இந்த பெருமானம் பெரிய ஆராய்ச்சியினுடைய பரப்பளவு, இந்த பெருமானம் சிறிய ஆராய்ச்சியினுடைய பரப்பளவு. ஆகவே இந்த பெரிய ஆராய்ச்சியினுடைய பரப்பளவுல இருந்து சிறிய ஆராய்ச்சியினுடைய பரப்பளவு கழிக்கிற நேரம் இந்த நிலப்பட்ட பகுதியோட பரப்பளவு வந்துடும். ஆகவே 12.8 பை மைனஸ் 3.2 பை. இதுல இருந்து இதை கழிச்சமா இருந்தா 9.6 பை அப்படின்னு விடலாம். ஆகவே இதுல ஆன்சர் வந்து 2வது ஆன்சர். அடுத்த கேள்வி 21வது கேள்வி பாருங்க. அதுல சொல்றாங்க, சூரியன், புவி, தொலைவில் உள்ள ஒரு வான்பொருள் ஆகியன ஒரு செங்கோண முக்கோணியின் உச்சிகளில் இருக்கும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. உருவில் காட்டப்பட்டுள்ள கோணம் தீட்டாயின் சார்பில் சூரியனிலிருந்து வான்பொருளுக்கு உள்ள தூரம் வானில் அலகுகளில் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க, சூரியனிலிருந்து புவிக்கு உள்ள தூரம் ஒரு வானில் அலகாகும். அதாவது ஒரு படம் கொடுத்திருக்காங்க, அதுல ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று இருக்கு. இந்த செங்கோண முக்கோணில இந்த பகுதியில காணப்படுறது சூரியன், இந்த பகுதியில புவி இருக்கு, இந்த பகுதியில வான்பொருள் இருக்கு. இந்த படத்துல இந்த கோணத்தை தீட்டா அப்படின்னா ஒளி தந்திருக்காங்க. இதுல அந்த பிராக்கெட்ல ஒரு தரவு கொடுத்திருக்காங்க, சூரியனிலிருந்து புவிக்கு உள்ள தூரம் ஒரு வானியல் அலகுகள் ஆகும். அதாவது சூரியனிலிருந்து புவிக்கு உள்ள தூரம் ஒரு வானியல் அலகு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப கேள்வி என்ன கேட்கிறாங்க நம்ம கிட்ட, சூரியனிலிருந்து வான்பொருளுக்கு உள்ள தூரம் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த முக்கோணியை பார்க்கிறப்ப நமக்கு தெரியுது இது ஒரு செங்கோண முக்கோணி. ஆகவே இந்த தூரம் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்கிறாங்க. அந்த தூரத்தை தான் கண்டுபிடிக்கணும். அதாவது நான் வந்து எக்ஸ் அப்படின்னு போடுறேன். இப்ப இந்த செங்கோண முக்கோணில இந்த கோணம் தீட்டாவாகவும் இந்த கோணத்துக்கு இந்த பக்கம் வந்து எதிர்பக்கமா இருக்கு. அதே இந்த கோணத்துக்கு எக்ஸ் ஆனது அயல் பக்கமா இருக்கு. அப்ப கோணம் எதிர்பக்கம் அயல் பக்கம் சம்பந்தப்பட்ட திரிகோண கணித விகிதம் tan. ஆகவே tan தீட்டா எடுத்த மாதிரி இருந்தா tan தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். ஆகவே 1 கீழ் x அப்படின்னு வரும். இதுல நம்ம x உடைய பெருமானத்தை கேட்கிறாங்க. ஆகவே x இயல்பாய் மாத்திரமா இருந்தா x ஈக்குவல் 1/tan தீட்டா. ஆகவே 21வது கேள்விக்கு ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். அடுத்தது அப்படியே 22வது கேள்வியை பார்ப்போம். 22வது, வரிப்படத்தில் ஒரு மாட்டு பண்ணையில் தளப்பரப்பளவு காட்டப்பட்டுள்ளது. ஒரு மாடு சுயாதீனமாக புல் மேய்வதற்கு விதந்துரைக்கப்பட்டுள்ள தளப்பரப்பளவு 4 மீட்டர் வர்க்கம் ஆகும். மாட்டு பண்ணையில் உள்ள கொட்டிலில் இருப்பதற்கு விதந்துரைக்கப்பட்ட மாடுகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஒரு மாட்டு பண்ணை ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இவ்வாறு ஒரு செவ்வக வடிவத்தையும் ஒரு முக்கோண வடிவத்தையும் இணைச்சு ஒரு மாட்டு பண்ணை ஒன்று கொடுத்திருக்காங்க. இதுல இந்த மொத்த உயரம் 8 மீட்டர், இதனுடைய நீளம் 12 மீட்டர், இந்த உயரம் 3 மீட்டர். இப்ப இந்த கேள்வியில ஒரு மாடு வளர்க்கறதுக்கான பகுதி வந்து 4 மீட்டர் வர்க்கம். அப்ப இந்த மொத்த மாட்டு கொட்டிலில் எத்தனை மாடு மேக்சிமம் வளர்க்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப முதலாவது நம்ம இந்த மாடு கொட்டிலுடைய பரப்பளவை காணணும். முதலாவது நான் இதுல செவ்வக பகுதி விட்டு பரப்பளவை கண்டு, அதுக்கப்புறம் முக்கோண பகுதி விட்டு பரப்பளவை கண்டு ரெண்டையும் கூட்டி விட மாதிரி தான் மொத்த பகுதி விட்டு பரப்பளவு வந்து. அப்ப இதுல செவ்வக பகுதி விட்டு பாருங்க, 12 இன்டு மொத்தம் 8, அதுல 3 போனா 5. ஆகவே 60 மீட்டர் வர்க்கம் அப்படின்னு வரும். அடுத்தது இந்த முக்கோண பகுதி விட்டு பரப்பளவு. முக்கோண பகுதி விட்டு பரப்பளவு சமன்பாடு தெரியும், அரை தர அடி தர செங்குத்து உயரம். ஆகவே அரை இன்டு இதனுடைய அடியின் நீளம் 12 மீட்டர் இன்டு செங்குத்து உயரம் 3 மீட்டர். ஆகவே இந்த கோவை சுருக்கணமா இருந்தா 2 ஒரு முறை 12ல 6 முறை. ஆகவே 6 18 மீட்டர் வர்க்கம் அப்படின்னு வரும். ஆகவே இப்ப மொத்த உருவினுடைய பரப்பளவு இந்த 60ஐயும் இந்த 18ஐயும் கூட்டணுமா இருந்தா 78 மீட்டர் வர்க்கம். இந்த 78 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுல ஒரு மாடு வளர்ப்பதற்கான பரப்பளவு 4 மீட்டர் வர்க்கம். ஆகவே இந்த கொட்டில மேக்சிமம் எவ்வளவு மாடுகள் வளர்க்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ஆகவே 78 4ஆல வகுக்கிற நேரம் 19.5 அப்படின்னு வரும். ஆகவே இதுல மேக்சிமமா மாடுகளை தசத்துல அளக்க மாட்டோம் தானே, மேக்சிமமா இதுல
19 மாடுகளை வளர்க்கலாம். ஆகவே இந்த வினாவுக்கு விட வந்து 1வது ஆன்சர். சோ அடுத்த கேள்வி 23வது கேள்வி. 23வது வினாவை பார்த்தோமா இருந்தா, ஒரு கிடைத்தரையில் இருக்கும் 90 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரத்திலிருந்து அதே தரையின் மீது உள்ள ஒரு கட்டடத்தின் உச்சியினதும் அடியினதும் இறக்க கோணங்கள் முறையே 30 பாகை 60 பாகை ஆகும். கட்டிடத்தின் உயரம் யாது அப்படின்னு கேட்கிறாங்க. சிம்பிளான ஒரு கேள்வி. அதாவது ஒரு தரையொன்றுல 90 மீட்டர் உயரமான ஒரு கட்டிடம் இருக்கு. இந்த கட்டிடத்துடைய உயரம் கொடுத்திருக்காங்க 90 மீட்டர். இந்த கட்டிடத்து உச்சியில இருந்து இன்னொரு கட்டிடத்தை பாக்குறப்ப அந்த கட்டிடத்தோட்டு உச்சியும் அந்த கட்டிடத்தோட்டு அடியும் இந்த உச்சியில இருந்து பாக்குறப்ப இறக்க கோணமா தென்படுது. ஆகவே அந்த கட்டிடம் இந்த கட்டிடத்தை விட உயரம் குறைஞ்சதா இருக்கும். அப்ப அந்த கட்டிடத்துக்கு ஒரு படத்தை வரைஞ்ச மாதிரி இருந்தா உயரம் கம்மியா இப்படி வரும். இப்ப அவங்க சொல்றாங்க இந்த கட்டிடத்துடைய உயரம் 90 மீட்டர். இந்த உயரமான கட்டிடத்தின் உச்சியிலிருந்து இந்த கட்டிடத்துடைய உச்சியினுடைய இறக்க கோணம் 30 பாகை. ஆகவே இவ்வாறு வரும். அடுத்தது அடியினுடைய இறக்க கோணம் 60 பாகை. இந்த முழு கோணம் 60 பாகை. இப்ப இதுல கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த கட்டிடத்துடைய உயரம் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த கேள்வி செய்யறதுக்கு நம்ம இதுல ஒரு படம் ஒன்று கிரியேட் பண்ண வேண்டி இருக்கும். ஆகவே இந்த மொத்த உயரம் 90 மீட்டரா இருந்தா இந்த மொத்த உயரமும் 90 மீட்டரா. இப்ப இந்த கட்டிடத்துடைய உயரம் தானே கேட்கிறாங்க. அந்த கட்டிடத்துடைய உயரம் எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது, அதனால அதை x அப்படின்னு போடுது. அடுத்தது இந்த எஞ்சிய தூரம் இருக்கு. இந்த எஞ்சிய தூரத்தை இந்த மொத்த உயரம் 90 மீட்டர், கட்டிடத்துடைய உயரத்தை x அப்படின்னு போட்டிருக்கேன். ஆகவே இந்த உயரம் வரும் 90 - x. இந்த மொத்த உயரத்துல இருந்து இந்த x கழிக்கிற நேரம் இந்த உயரம் பெறப்படும். ஸோ அடுத்து இந்த ரெண்டு கட்டிடத்துக்கும் இடையிலான தூரத்தை நான் y அப்படின்னு போட்டுருக்கேன். ஆகவே இந்த தூரம் y-னா மேல இந்த தூரம் வரும் y அப்படின்னு வரும். இப்ப இதுல இந்த சின்ன முக்கோணிய கருதினமா இருந்தா இந்த சின்ன முக்கோணிய கருதினமா இருந்தா இந்த கோணம் 30 பாகை. இந்த கோணத்துக்கு எதிர்பக்கம் தெரியும், அயல் பக்கம் தெரியும். ஆகவே எதிர்பக்கமும் அயல் பக்கமும் சம்பந்தப்பட்ட விகிதம் tan விகிதம். ஆகவே tan 30 சமன் எதிர்பக்கம் 90 - x அயல் பக்கம் y. tan 30 பெருமானம் நமக்கு தெரியும் 1/√3. இது ஈக்குவல் 90 - x over y. இது முதலாவது சமன்பாடு. அடுத்த விஷயம், இதுல இந்த பெரிய முக்கோணிய கருதினமா இருந்தா, அதாவது 60 பாகை வார இந்த பெரிய முக்கோணிய கருதினமா இருந்தா tan 60 சமன் அதே எதிர்பக்கம். இந்த tan 60 பாகைக்கான எதிர்பக்கம் 90 வரும். 90 அதன் கீழ் y அப்படின்னு வரும். நமக்கு தெரியும் tan 60 பெருமானம் வர்க்கமூலம் 3. இது சமனா இருக்கும் 90 கீழ் y. இது இரண்டாவது சமன்பாடு. இப்ப இதுல y எழுவாய் மாத்திரமா இருந்தா y 90 கீழ் வர்க்கமூலம் 3. ஆகவே இந்த y கொண்டு வந்து இந்த சமன்பாடுல பிரதியிடுற நேரம் இந்த x-னுடைய பெருமானம் பெறப்படும். ஆகவே 1 கீழ் வர்க்கமூலம் 3 90 - x y-க்கு பதிலா 90 கீழ் வர்க்கமூலம் 3 கொண்டு வந்து போட்டு நான் இருந்தா இதுக்கப்புறம் இந்த வர்க்கமூலம் 3 மேல போகும். ஆகவே இப்ப குறுக்க பெருக்கணமா இருந்தா இந்த 90 ஒன்றோட பெருக்கப்படும். ஆகவே இந்த பக்கம் 90 வரும், இந்த பக்கம் 90 - x. இந்த வர்க்கமூலம் 3 விட்டு போயிட்டு பெருக்கப்படும். ஆகவே வர்க்கமூலம் 3 பெருக்கிற நேரம் 3 வரும். ஆகவே இதுக்கப்புறம் இந்த 3 கொண்டு வந்து கிட்ட பிரிச்சமா இருந்தா 90 கீழ் 3
30 அப்படின்னு வரும். ஆகவே 90 மைனஸ் எக்ஸ். நமக்கு எக்ஸினுடைய பெருமானம் வேணும். ஆகவே எக்ஸ் சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு 30 அங்கிட்டு கொண்டு போவோம். ஆகவே எக்ஸ் சமன் ஆல்ரெடி 91 இருக்கு. ஆகவே பிளஸ் 30 சமன்பாட்டுக்கு அங்கிட்டு போற நேரம் மைனஸ் 30 ஆகும். ஆகவே எக்ஸ் சமன் 60 பாதை 60 மீட்டர் அப்படின்னு வருது. ஆகவே ஆன்சர் 5வது ஆன்சர். அடுத்தது 24வது கேள்வியை பாருங்க. 24வது. ஒரு மரத்தின் தண்டில் உள்ள மரக்கனவளவை மதிப்பிடுவதற்கு காட்டிலாக அதிகாரிகள் அதன் தண்டு அன்னளவாக கூம்பு வடிவம் உள்ளதென கருதுவர். அக்கூம்பின் உயரம் மரத்தின் உயரத்திற்கும் கூம்பின் அடியின் விட்டம் மரத்தின் அடி உயரத்தின் விட்டத்திற்கும் சமன் என கொண்டு கூம்பின் கனவளவு கணிக்கப்படும். ஒரு மரத்தின் உயரம் 43 மீட்டரும் டிபிஎச் பெருமானம் 3 மீட்டரும் ஆகும். இம்மரத்தின் தண்டின் கனவளவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைக்கு பதிலா 3 போட சொல்லியிருக்காங்க. இப்ப சிம்பிளா இந்த கேள்வியில கூம்பினுடைய கனவளவு எவ்வளோ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நமக்கு தெரியும் கூம்புடு கனவளவுக்கான சமன்பாடு 1/3 πr வர்க்கம். ஆகவே 1/3 பைக்கு 3 போட சொல்லியிருக்காங்க. இங்கே தரப்பட்ட பெருமானம் விட்டம் கொடுத்திருக்காங்க. ஆகவே எங்கனைக்கு பிரதியிட வேண்டிய விடை வந்து 6. ஆகவே விட்டத்துடைய அரைவாசியா வரும். இன்டூ 3/2 அல்லது இதை 1.5 1.5 போடலாம். இன்டூ உயரம் 43. ஆகவே இதுல இந்த கேள்வியில சுருக்கணமா இருந்தா இந்த 3 கேன்சல் ஆயிரும். லாஸ்டா 9 கீழே 2 4 இன்டூ 43. ஆகவே 93 27க்கு 7 எழுதி 2 நிமிஷம் 94 36 37 38 387 கீழ் 4 அப்படின்னு வரும். ஆகவே இது சுருக்கணமா இருந்தா 96.75 சென்டிமீட்டர் மீட்டர் வர்க்கம் அப்படின்னு வரும். ஸோ இந்த கேள்விக்கு செஞ்சு எடுக்கிற விட வந்து முதலாவது விட. பட் பாஸ் பேப்பர்ல ஓல் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கேள்வி தெளிவில்லாதனால இந்த கேள்விக்கு ஓல் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 25வது வினாவை பாருங்க. உருவில் வளை சமன்பாடு y சமன் 0.2x வர்க்கம். அதாவது இந்த வளையினுடைய சமன்பாடு கொடுத்திருக்காங்க. y சமன் 0.2x வர்க்கம். இனால் வகை குறிக்கப்படும் ஒரு பரவளைவு அன்ட்ரேனாவின் நிலைக்குத்து வெட்டு தரப்பட்டுள்ளது. அன்ட்ரேனாவின் அகலமும் ஆழமும் முறையே யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த வளையின் அகலமும் ஆழமும் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப முதலாவது இதுல ஈஸியா காண வேண்டியது அகலத்தை ஈஸியா காணலாம். அதாவது இந்த எக்ஸ் கோட எடுத்துக்கிட்டமா இருந்தா நடுவுல காணப்படுற ஆள்கூறு 0. ஆகவே இந்த இடத்துல காணப்படுற ஆள்கூறு -2. அதாவது இந்த ஆள்கூறுல முதலாவது எக்ஸ் ஆள்கூறு, இரண்டாவதா காணப்படுறது y ஆள்கூறு. ஆகவே -2. இந்த இடத்துல காணப்படுகின்ற ஆள்கூறு 2. ஆகவே இந்த அன்ட்ரேனாவுடைய மொத்த அகலம் இந்த நேர்கோடால் காட்டப்படுற இந்த நீளத்தை தரும். ஆகவே இந்த நீளம் 2 அலகுகள், இந்த நீளம் 2 அலகுகள். ஆகவே அன்ட்ரேனாவின் அகலம் வரும் 4 அப்படின்னு வரும். இரண்டாவது விஷயம், இதனுடைய ஆழத்தை கேட்கிறாங்க. அதாவது இந்த உயரம் எவ்வளோ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த உயரத்தை காண்றதுக்கு நான் இந்த புள்ளியில உள்ள ஒரு ஆள்கூரை எடுக்கிறேன். இந்த புள்ளியில உள்ள ஆள்கூரை எழுதினமா இருந்தா இந்த புள்ளிக்கு நேரா உள்ள எக்ஸ் ஆள்கூறினுடைய பெருமானம் நமக்கு தெரியும் 2. இந்த புள்ளிக்கு நேரா உள்ள y ஆள்கூறினுடைய பெருமானம் தெரியாது. ஆகவே இந்த y அப்படின்னு போடுறேன் y. ஆகவே இதுல இந்த y-னுடைய பெருமானம் கண்டா இந்த அன்ட்ரேனாவுடைய ஆழத்தை காணலாம். ஆகவே இந்த y-னுடைய பெருமானத்தை காண்கிறதுக்கு தான் அவங்க இந்த வளையினுடைய சமன்பாடை கொடுத்திருக்காங்க. இந்த வளையில தானே இந்த புள்ளி இருக்கு. ஆகவே இந்த ஆள்கூறு இந்த வளையின் சமன்பாட்டை என்ன செய்யும்? திருப்திப்படுத்தும். ஆகவே இந்த y சமன் 0.2x வர்க்கம் சமன்பாட்டுல இந்த ஆள்கூறு பிரதியிட்டமா இருந்தா, அதாவது yக்கு பதிலா y 0.2
எக்ஸுக்கு பதிலா 2 பிரதியிட்டமா இருந்தா 2 வர்க்கம் அப்படின்னு வரும். எக்ஸுக்கு பதிலா 2 இந்த ஆள்கூறையும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆள்கூறையும் போடலாம். இந்த ஆள்கூரை போட்டமா இருந்தா -2, y அப்படின்னு வரும். ஆகவே திருப்பி இதுல எக்ஸுக்காக -2 போட்டாலும் -2 வர்க்கமும் 4 வரும், 2 வர்க்கமும் 4 வரும். ஆகவே y சமன் 0.2 into 4. ஆகவே இது சுருக்கணமா இருந்தா y சமன் 0.8 அப்படின்னு வரும். அதாவது இந்த உயரம் 0.8. ஆகவே இந்த ஆண்டெனாவுடைய உயரம் வந்து 0.8 வரும். அப்ப இதுல முதலாவது பாருங்க, அகலமும் ஆழமும் முறை அப்படின்னு கேட்கிறாங்க. ஆகவே 4 அகலம் 0.8 ஆழம். ஆகவே 4,0.8 விட மூன்றாவது விட. இந்த 9 சொல்றது மேல் எல்லை. இதுல வகுப்பு வரைபாடு அப்படின்னு சொல்றது முதலாவது பாருங்க, இந்த 5 இந்த பெருமானத்தோட, அதாவது இந்த வகுப்பாயிடையுடைய கீழ் எல்லையோட இதுக்கு மேல காணப்படுற வகுப்பாயிடையினுடைய மேல் எல்லையை கூட்டி, அதாவது இங்க 5 இருக்கு, 5 இந்த வகுப்பாயிடையோட மேலெல்லை 4. ஆகவே 5ஐயும் 4ஐயும் கூட்டி 2ஆல வகுக்கிற நேரம் 9, 9 கீழ் 2. ஆகவே 4.5. ஆகவே இதுக்கு முன்னுக்குள்ள வரைபாடு வரும் 4.5. அதே மாதிரி இந்த பக்கம் 9 இருக்கு, இதுக்கு அடுத்த வகுப்பாயிடையினுடைய மேலெல்லை 10. ஆகவே 10ஐயும் 9ஐயும் கூட்டி 2ஆல பிரிச்சமா இருந்தா ஒரு பெருமானம் வரும். அது இங்கனைக்குள்ள வகுப்பு வரைபாடு. அதுல கீழ் வரைபாடு, கீழெல்லையின் வரைபாடு, மேலெல்லையின் வரைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே இங்க கேட்கிறது -5 தொடக்கம் -1 இந்த வகுப்பாயிடையினுடைய வகுப்பு வரைபாடு எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. ஆகவே இதுல இந்த பக்கம் பாருங்க -1 இருக்கு, -1 இந்த -1ஓட பூஜ்ஜியத்தை கூட்டி 2ஆல வகுத்தமா இருந்தா -0.5 அப்படிங்கிற பெருமானம் இந்த பக்கம் வரும். அதே மாதிரி கீழெல்லையை பார்க்கிற நேரம் இதுக்கு முன்னைய பெருமானம், இதற்கு முன்னைய வகுப்பாயிடையில காணப்படுற இங்கனைக்குள்ள மேலெல்லை வரும் -6 அப்படின்னு வரும். அதாவது -6ஐயும் -5ஐயும் கூட்டி 2ஆல வகுத்தமா இருந்தா -5.5 அப்படின்னு வரும். ஆகவே இந்த வினாவுக்கு விட வந்து 2வது ஆன்சர். அப்ப வகுப்பு வரைபாடு அப்படின்னு சொல்றது அவங்க எந்த வகுப்பாயிடை கேட்கிறாங்களோ அந்த வகுப்பாயிடையை முதல்ல எடுத்துட்டு அந்த வகுப்பாயிடையில் உள்ள கீழெல்லை இருக்குதானே, அந்த கீழெல்லையோட அதற்கு முன்னைய வகுப்பாயிடையில் காணப்படும் மேலெல்லையோட கூட்டி அந்த பெருமானத்தை 2ஆல வகுக்கிற நேரம் முதலாவது வரைபாடு கிடைக்கும். அதே மாதிரி மேலெல்லையினுடைய வகுப்பு வரைபாடு கேட்கிற நேரம் அந்த வகுப்பாயினுடைய மேலெல்லையும் அதற்கு அடுத்துள்ள வகுப்பாயினுடைய கீழெல்லையும் கூட்டி 2ஆல வகுக்கிற நேரம் அதனுடைய வகுப்பு வரைபாடு பெறப்படும். ஆகவே இந்த வினாவுக்கு விட வந்து 2வது ஆன்சர்.